ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரியோட பிறந்த நாளை ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி கிட்ட, இங்கே பாரு காவேரி, நீ அவரையவே சைட் அடித்து அவரவே கல்யாணம் பண்ணிக்கிறியா, ரொம்ப ஸ்மார்ட்டாக தானே இருக்காரு அப்படின்ற ஒரு ஐடியாவை நம்ம காவேரி மைண்டில் போட்டு விடுறாங்க. இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு விஜயை பார்க்கவும், விஜய் ஸ்மார்ட்டாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து விஜய் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா விஜயும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே நோக்க அந்த நேரம் பார்த்து நம்ம பசுபதியோட பையன் ராகவ் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம அதாவது விஜய்க்கும் சரி, நம்ம சாரதாக்கு, கங்காக்கு, யமுனாக்கு, இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம ராகவ் தெரியும் இல்லையா, அதனால ராகவ் எப்போ வந்த ராகவ், வா ராகவ், இந்த ஊருக்கு எப்படி நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராகவ் இருந்துட்டு, காவேரி உன்னோட பிறந்த நாளுக்காக தான் வந்தேன், நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. இதை பார்த்தா நம்ம சாரதாக்கு ரொம்பவே கோவம் வந்து, என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளே விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் வந்துட்டு ரொம்பவே கோவமாக நம்ம ராகவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி, உங்கள் ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா, நீ வெளியே போறியா அப்படின்னு சொல்லவும், என்ன ராகவ், என்னோட ஃபேமிலி கிட்ட நீ என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ப்ளீஸ் காவேரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதனால தான் இந்த சர்ப்ரைஸ் உனக்கு தெரிய தேவையில்ல, இவங்க எல்லார்கிட்டையும் சொன்னாதான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும், அதனால தான் காவேரி முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருடா, எதுக்காகடா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசவும், என்னண்டி என்ன ரொம்ப துள்றீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் 5 வருஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த 5 வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஜெயிலில் சோறு களி, அங்கே வேலை, அங்கே அடி எல்லாத்தையும் வாங்கிட்டு எவ்வளோ கோவத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் இப்போ இங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா, உங்களை யாருமே நிம்மதியாக விடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், உங்களை யாருமே நான் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ராகவ் சொல்லவும், இதை கேட்ட பசுபதி இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ அதெல்லாம் தடுக்கவே முடியாது, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சவாலாக பேசவும், இதை கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, என்னப்பா, என்ன தம்பி பேசுகிறீங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இங்கே பாருடா, உங்களால் என் குடும்பப்பட்ட கஷ்டமெல்லாம் போதும், என் காவேரி இப்போது பழசெல்லாம் ஞாபகம் இல்லாமல், தனக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பெற்றது கூட ஞாபகம் இல்லாமல் இந்த நிலைமையில் இருக்கிறா, அப்படி இருக்கிறப்போ என் பொண்ணை ஏதாச்சும் கஷ்டப்படுத்தினேன் அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஆண்டி, நான் உங்களை எல்லாரையும் கொடுமைப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதை விட நீங்கள் அதிகமாக கஷ்டப்படணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது யமுனா இருந்துட்டு, இங்கே பாருடா, இனிமேல் இந்த மாதிரி ஓவராக இங்கே நின்று பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன், திரும்பவும் ஜெயிலுக்கு போகிற நிலமை வரும், முதல்ல இங்கிறது போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கு, நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்துடாதீங்க, கண்டிப்பாக உங்களை பழி வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், அதை மைண்டில் வச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு, என்ன காவேரி, உன்னோட சர்ப்ரைஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன், நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. மா, இந்த ராகவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாமா, எதுக்காக என்னை வெளியே அனுப்புனா, இப்போ எதுக்காக என்னை உள்ளே போய் சர்ப்ரைஸை வாங்கிக்கணும்னு சொல்கிறான், இவனுக்கு என்ன பைத்தியம் ஏறிட்டு இருக்கோமாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாரதா வந்துட்டு, எங்கள் பாரு காவேரி, அவனை பற்றியெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத, முதல்ல நீ கேக்கை எடுத்து எல்லாருக்கும் கொடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு எல்லாருக்கும் கேக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம சாரதாவும் நம்ம விஜயும் தனியாக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த ராகவ் எப்படி இந்த ஊருக்கு கண்டுபிடிச்சி வந்தான், எனக்கும் தெரியல தம்பி, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, என் பொண்ணுக்கு இப்போ தான் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அடுத்த நிமிஷமே பார்த்தியா அந்த பசுபதியோட பையன் வந்து உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போகிறான், இப்போது என்னோடய பொண்ணு வாழ்க்கை என்னாகுமோன்னு நினச்சாவே எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது யமுனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது மாமா, காவேரி அக்கா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான், அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரியம்மனா, நீயே சும்மா விட்டாலும் அவங்களை யாருமே நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்காம, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் பசுபதி தானே, எல்லா தப்பையும் பண்ணிட்டு தாமால தப்பையே இல்லாத மாதிரி எப்படி அவனால இப்படியெல்லாம் இருக்க முடியுதுன்னு எனக்கு புரியல, நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அது எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம அதாவது
நம்ம அன்பு இருந்துட்டு இங்கே பாருங்க, இங்கே பாரு விஜய், நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அந்த காவேரியை தேடி போடுறது ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது. இனிமே அவளை இப்படியே விட்டுடு. அவளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியே இருக்கட்டும். அந்த அந்த ராகவ பையனை 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அவன் இன்னமும் அந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான் ரொம்பவே பழி வாங்குற எண்ணத்தோடு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு வேற வந்திருக்கான். அந்த கோவத்தில் நம்ம பாப்பாவையும் உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது சொல்லு. அதுக்காக தான் விஜய் நான் உங்ககிட்ட படிச்சு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க சித்தப்பா, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு எத்தனையோ முறை சொல்லிட்டேன். காவேரியும் என்னையும் யாருமே பிரிக்கவே முடியாது. காவேரியும் என்னையும் பிரிக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமையே கிடையாது. இந்த மாதிரி காவேரியும் என்னையும் பிரிக்க யாராச்சும் ட்ரை பண்ணீங்க, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி என்னாச்சு காவேரி, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கேம்மா? என்னோட லைஃப்ல ஏதோ பெருசா நடந்த மாதிரி எனக்கு தெரியுதுமா. அது எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கேட்கறத சாரதா இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, எதுக்காகடி உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பண்ணாதடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு காவேரி, உனக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுடி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருமா, எனக்கு நல்லா உறுதியா தெரியுது என்னோட லைஃப்ல ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது என்னோட லைஃப்ல பெரிய விஷயம் நடந்ததை நான் மறந்துருக்கேன். அந்த மறந்துருக்க விஷயத்த நீங்க யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டீங்கம்மா. எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம அந்த காவேரி குட்டி பாப்பா அம்மு இருக்கால, அம்மு, அவளை பார்த்தா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மாதிரி ஏன் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருதுமா. ஏமா எனக்கு அப்படி தோணுது? அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் இருக்காது இல்லையா, அதாவது அம்மாவோட அப்பா, அவரையும் பார்த்தா எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தாம்மா இருக்குது. நீ என்னென்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது யார், நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய இருக்குது காவேரி, அதை தான் நீ மறந்துட்டு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. காவேரி, இங்கே பாரு காவேரி, இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது தானே இப்படி இருக்கிற. உன் லைஃப்பில் உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அவன் புருஷன் யாரு தெரியுமா? விஜய் தம்பி தான். அது மட்டும் இல்லாமல் காவேரி பாப்பா உன்னோட பாப்பா, உன்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுதுமா. நீ சொல்கிறது ஒன்றும் பொய் இல்லையம்மா, நீ உண்மை தானே சொல்கிற. நான் எதுக்கடி பொய் சொல்லணும், நான் எதுக்காக பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே சொல்லவும், காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு தான் அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு தன்னோட வாயெல்லாம் சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.